அதான் அந்த காலத்தில் வந்துங்க கோயில் வாசலில் உட்காந்து முருகனை நினச்சி இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் முருகா உன்னை பாட துதிக்க வேண்டும் உள்ளத்தால் உணர்வாக இருந்தேன் முருகா எனக்குள்ளே நீ வர வேண்டும். இப்படித்தான் அந்த காலத்தில் பாடியிருக்காங்க. ஏன்னா உருகி பாடுவாங்களாமா அந்த காலத்துல எல்லாம். அதுக்காகத்தான் இதயத்தில் கோயில் கட்டி வச்சது முருகனை. இப்போ பாருங்கள், எல்லாரும் இதயத்துக்குள்ள அந்த காலத்தில் பழகினவங்களை தானே பச்சை குத்துனாங்க, இப்போ முருகனை தானே குத்துறீங்க. அப்போ ரத்தத்தில் கலந்துட்டாரா இல்லைங்களா? அப்போ முருகனவே நீங்கள் முழுசாக எடுத்துக்கிட்டீங்க, சரிதானே? இந்த சந்தன முருகா அதுதான் அந்த காலத்தில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் பல்லாயிரம் வருஷமாகவே வைத்தியத்துக்காக முருகர் படையெடுத்து வந்ததுனால அந்த முருகர் அங்கே முத்துக்குமார சுவாமியாகவும் தைல நாயகி அம்மனாக இருக்கிறனால அவங்கள 2 பேர்த்த பார்த்துட்டு வந்தாச்சுன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த சந்தனத்தை என்றைக்கு அவங்க சாப்பிட்டு முழுங்கி ரத்தத்தில் கலந்து நோய் தீக்குதோ அடுத்த தலைமுறைக்கு அந்த நோய் வந்து அடுத்த தலைமுறைக்கு வராதுங்களாம். அதுக்காகத்தான் நம்ம அங்கே போகணும். அதனால் எல்லா மக்களும் போயிங்க. இதில் வந்து ஒரு ஆத்மாத்மா இந்த உலகத்தில் நம்ம பிறவி எடுத்ததுக்கு இப்படி ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடிச்சி உலக மக்களுக்கு ஊட்டி விட வேண்டியது நம்ம கடமை.